ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். ரெட்மியுடைய கே சீரிஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான சீரிஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ். இந்த ரெட்மி கே சீரிஸ் கொஞ்ச நாளாக இந்தியன் மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக ரெட்மி K50i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமா ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த கே சீரிஸ்ல இப்போ புதுசாக ரெட்மி K50 அல்ட்ரா அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை, சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரதான் போகுது. அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி முன்னாடியே கொஞ்சம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா மாடல் லுக் எல்லாமே நமக்கு ரெட்மி 12 சீரிஸ்க்கான அந்த ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மொத்தம் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு. ஃபார்முலா கார்1 ரேசிங் கார் கம்பெனி, அந்த கம்பெனிக்கான ஒரு கொலாபரேஷனுக்காக அவங்களுடைய அந்த கம்பெனி பிராண்டிங் நேம் அண்ட் லோகோ எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பெஷல் எடிஷனுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஹையர் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனுக்காக இந்த ஒரு டிசைன் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் இந்த டிசைனும் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடி மொபைலுக்கான பில்டு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரியல. அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியரா நமக்கு இப்போதைக்கு இல்ல. அந்த வகையில் இந்த மொபைலுடைய பில்டு குவாலிட்டி அந்த டீடைல்லாம் நம்ம இந்த மொபைல் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆகும்போது நம்ம பார்த்துப்போம். மற்றபடி இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள டைரக்டா போயிடுவோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.7 இன்ச்சஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் இருக்கு, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் விட இந்த டிஸ்பிளே 12 பிட் கலர் டிஸ்பிளேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி 10 பிட் கலர் டிஸ்பிளே எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுவே ஒரு டாப் நாச்சான கலர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே உடைய கலர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல அந்த 10 பிட் கான டிஸ்பிளேவிலே இருக்கும். பட் இது அதை விட பெட்டரா 12 பிட் கான கலர் டிஸ்பிளேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய கலர்ஸ், டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இந்த டிஸ்பிளே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அதனால இன்னுமே கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவா கண்டிப்பா இந்த ரெட்மி K50 அல்ட்ரா ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே இருக்கும். அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பா ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அது போக மொபைலுக்கான பேட்டரி கெபாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் இந்த 120 வாட்ஸ் சார்ஜிங் அப்படின்றது யூஸ்வலா போயிடுச்சு. அதனால அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜரே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் தான். நம்மளால ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்மார்ட் போனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் போனுக்கு டாப் நாச்சா இருக்குது தான். அது போக மெயினாக இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா ரெட்மி கே சீரிஸ் அப்படின்னாலே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த சிப்ஸோட தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப் தான் 4 nm சைஸில் Snapdragon ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புது சிப் தான் இந்த சிப். அண்ட் இந்த சிப்புக்கு எதுக்காக இவ்வளோ ஹைப், எதுக்காக எல்லா பிராண்டும் இந்த சிப்போட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக Snapdragon பழைய சிப்ஸ் எல்லாம் Snapdragon 870 வரைக்குமே TSMC அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி தான் செமிகண்டக்டர் ஸ்னாப்டிராகனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அவங்க SoC எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக வந்த Snapdragon 888+ அண்ட் 8 Gen 1 இந்த சிப் எல்லாமே சாம்சங் தான் ஸ்னாப்டிராகனுக்கு செமிகண்டக்டர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அவங்க SoC ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதனால தான் இந்த 3 சிப் செட் மெயினாக Snapdragon 888+ 8 Gen 1 எல்லாம் ஓவர் ஹீட்டிங் ஆகுது. ரொம்ப தெர்மல் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. இந்த சிப்ஸோட வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாக ஹீட் ஆகுது. இந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அந்த சிப்செட்ல இருந்துச்சு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்காகவே இந்த Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த சிப் அகைன் TSMC கிட்டே போயிருக்கு. TSMC தான் இந்த சிப்கான செமிகண்டக்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை வச்சு தான் இந்த SoC Snapdragon ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதனால இந்த Snapdragon 8+ Gen 1 இன்னும் பெட்டரான தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கும், இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த Snapdragon 8+ Gen 1க்கு இந்த அளவுக்கு ஹைப் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் இந்த சிப்செட்டுக்கு இருக்கு. மற்றபடி LPDDR5 கான இந்த லேட்டஸ்டான RAM டைப் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் இதுல நமக்கு வேப்பர் சேம்பர் கூலிங்கான இந்த ஒரு கூலிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இது போக மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்கு. அதுல பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் 108 மெகா பிக்சல் அப்படின்னும் போது சோனி சென்சார் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சாம்சங் சென்சார் தான். சாம்சங் உடைய ஐசோசெல் HM6 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட தான் இந்த 108 மெகா பிக்சலுக்கான கேமரா வருது. ஸோ ஒரு நல்ல டீசென்டான கேமரா, அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இது போக இருக்கக்கூடிய அந்த 2 சப்போர்ட்டிவ் கேமரா தான் இங்க சொதப்பி வச்சிருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற இந்த 2 கேமராவை இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன். ஸோ ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் வாங்கக்கூடியவங்க எல்லாரும் கண்டிப்பா கேமராவும் பெட்டரா எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கேமரா ஃபீச்சர் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபீச்சரா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்திருக்கிறது கூட ஓகே. பட் சப்போர்ட்டிவ் கேமரா கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் மூணாவதா இருக்கக்கூடிய கேமரா ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்றதெல்லாம் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல கொடுக்கக்கூடிய கேமரா. அதை எதுக்கு இங்க ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நெகட்டிவா எனக்கு படுது. அது போக செல்ஃபி கேமராலாம் ஓகே, 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. அது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டுவல் ஸ்பீக்கர் இருக்கு, NFC-க்கான சப்போர்ட் இருக்கு, IP53-க்கான ரேட்டிங் இருக்கு, Android 12-க்கான அப்டேட்டட் OS, MIUI 13-க்கான ஸ்கின் அப்படின்ற மாதிரியான ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் மெயினா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைசிங்க்கு இந்த Snapdragon 8+ Gen 1-க்கான சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. இதனுடைய பேஸ் வேரியன்ட் 8GB 128GB அப்படின்ற இந்த வேரியன்ட் சைனாவில் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 35,400 ரூபாய் அப்படின்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வராது, இதை விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் வரும். அப்படின்னாலும் இப்போதைக்கு மார்க்கெட்ல இந்த Snapdragon 8+ Gen 1 சிப்போட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்லே இந்த ஸ்மார்ட் போன் தான் லோவஸ்ட் பிரைசிங் ஸ்மார்ட் போனா வந்திருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போதுமே இந்தியாவுடைய லோவஸ்ட் பிரைசிங் Snapdragon 8+ Gen 1 சிப் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 40,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே இந்த Snapdragon 8+ Gen 1 சிப்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்றது இப்போதைக்கு சைனாவில் செட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவிலையும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே 40,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படி ஒருவேளை 40,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த Snapdragon 8+ Gen 1 சிப்போட இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய லோவஸ்ட் பிரைசிங் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்தியாவுக்கு எக்ஸாக்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தின எந்த டீடைலுமே இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்தியன் லான்ச்சுக்கு இன்னொரு 2-3 மாதம் ஆகும். ஸோ இன்னொரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா தான் இந்த ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல நாம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Redmi K50 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் போனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நாம எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.